இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் பெட்டர் சாக்ரிஃபைஸ், மேலான பலி என்பதை குறித்து வாசித்தோம், சிந்தித்தோம். இன்றைக்கும் இந்த எபிரேய நிருபம் இந்த 11ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதைவிட மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். அப்படியானால் தாங்கள் விட்டு வந்த தேசம் என்னவென்றால், எகிப்திலே 430 வருஷம் அவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். எகிப்தினுடைய வேதனை, எகிப்தில் வாழ்ந்த பொழுது துக்கம், கண்ணீர், நெருக்கம், அவருடைய வாழ்க்கையில் அவங்க அதிகமாக நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், தேவன் நோக்கி முறையிட்டார்கள். இன்னும் சொல்லுவேன், ஆனால் தேவன் நோக்கி பெருமூச்சு விட்டு அழுதார்கள் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். தேவனுடைய பெருமூச்சையும் கண்ணீரையும் கண்டு மோசையை அனுப்பி வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு போக வேண்டும் என்று பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஜனங்களுடைய கண்ணீருக்கு பதில் செய்தார், அவருடைய கூக்குரலுக்கு பதில் செய்தார். அவருடைய வேதனையான சூழ்நிலையில் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து அந்த இருந்த இடத்தை விட மேலான பரம தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவன் சித்தம் கொண்டார். இதை போலவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் நாம் நெருக்கப்படுகிறோம், நாம் வேதனைப்படுகிறோம், நாம் கண்ணீர் சிந்துகிறோம், வியாதியினால் பாதிக்கப்படுகிறோம், பலவிதமான நெருக்கங்கள், தூய்மையான வாழ்வு வாழ்வதற்குரிய சூழ்நிலைமை இல்லை, பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்குரிய சூழ்நிலை இல்லாத ஒரு காலத்தில் நாம் இங்கே இந்த நாட்களை காணப்படுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் அன்புக்கு பஞ்சம் வந்து ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆகாரத்துக்கு மட்டுமல்ல, அன்பிற்கு பஞ்சம் உள்ள ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஐக்கியத்திற்கு இன்றைக்கு பஞ்சம் ஏற்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். உண்மையான அன்பை காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நீதியை பார்க்க முடியாத நீதிக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலெல்லாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாகட்டும், இன்னும் அசுத்தமாகட்டும் ஆண்டு சொன்னார். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது குற்றங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தூய்மை இல்லை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு தூய்மை இல்லாத சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஆகவே எந்த தொழிலையும் பார்க்கும் பொழுது ஒரு தூய்மை இல்லாத ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் அன்றைக்கு அவர்கள் எப்படி எகிப்தில் வாழ்ந்த பொழுது நெருக்கப்பட்டால், இதே போல தேவ ஜனங்கள் நெருக்கப்படுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆராதனைக்கு நெருக்கம், அன்புக்கு நெருக்கம், பலவிதமான பரிசுத்தத்திற்கு நெருக்கம், ஐக்கியத்துக்கு நெருக்கம். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் அன்றைக்கு யோசேப்பு அவனுடைய பிராணன் விலங்கு போட்டு ஒடுக்கினது போல இன்றைக்கு பல விதத்திலையும் நாம் நெருக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எப்பக்கத்திலையும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒருபோதும் முறிந்து போவதில்லை. அந்த நெருக்கத்தில் இஸ்ரவேலுக்கு கூப்பிட்ட போது, தேவன் நோக்கி முறையிட்ட போது அவர்களை அழைத்து கொண்டு வந்தார், பரம தேசத்துக்கு கொண்டு போனார். ஆகவே வேதம் நமக்கு சொல்கிறது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதை விட மேலான பரம தேசம், பெட்டர் கண்ட்ரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்தியாவிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் 100 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 150 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் ஏற்பட்டதான பொருளாதார நெருக்கடியில் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? கொழும்புக்கு பிரயாணம் பண்ணார்கள், மலேசியா, சிங்கப்பூருக்கு பிரயாணம் பண்ணார்கள். ஏனென்றால் இந்தியாவில் வறுமை, பஞ்சத்தில் பாதுகாப்பதற்கு, பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு மேலான தேசத்தை நாடி போனாங்க, சம்பாத்தியம் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. அது நல்லதாகத்தான் இருந்தது. ஆனால் இந்திய நிலைமையிலும் பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது வெளிநாட்டில் போய் வேலை தேடி போகிறாங்க, ஒரு பெட்டர் கண்ட்ரி, பெட்டர் லைஃப் கிடைக்கிட்டு போகிறாங்க, மிடில் ஈஸ்ட்டு போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, கனடா போகிறாங்க. ஆனால் இது அல்ல நமக்கு நிரந்தரம். இந்த உலகமல்ல நம்ம திருப்தி செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் போனவங்க அவங்க சொல்கிற சாட்சி என்ன, பாஸ்டர், இந்தியாவிலேருந்து நாங்கள் அமெரிக்கா, கனடா வந்த நோக்கம் என்னென்னா, ஒரு பெட்டர் லைஃப், எங்களுக்கும் நல்லா இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குன்னு வர்றோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் இழந்து போயிட்டோம், என் குடும்பத்தையும் நாங்கள் இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இந்த தேசத்தில் காணப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் நமக்கு தூய்மையானது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இட்ஸ் நாட் அ பெட்டர் கண்ட்ரி. ஆனால் நமக்கு ஒரு மேலான பரம தேசம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட கொடியிருந்த போது சொன்னார். அந்த எபிரேயர் 10 வாசித்து பார்க்கும் பொழுது,
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த பரமதேசத்திற்கு அவளோட காத்திருந்தார். பெட்டர் கண்ட்ரி. இந்த பூமியில செல்வ பெரிய சீமானாய் வாழ்ந்தாலும் பரதேசியாய் நாங்கள் வாழ்கிறோம். காரணம், இந்த நோக்கமெல்லாம் அந்த பரம கானானை பார்க்க வேண்டும் என்று, நித்தியத்தில் போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நிலையான நகரத்தை நோக்கி நாம் நகர்ந்து செல்வோம். நம்முடைய நோக்கம் பரமதேசத்தை செல்வோம். பெட்டர் கண்ட்ரிக்கு போவதற்கு நாம் இப்போதே ஆயத்தப்படுவோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படின்னு சொல்லி மேலான பரமதேசத்திற்கு என்று ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.